கர்த்தர் நல்லவர். இந்த இரவு நீங்க படுகிறதுக்கு முன்பாக ஒரு செய்தியை ஜெபமா மாத்த போறீங்க. அந்த செய்தியை ஜெபத்துல வைக்க போறீங்க. நிச்சயமா அந்த செய்தி நம்ம ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய மீட்பாய் மாறும். ஏமேன். திருப்பூர்ல இருக்கிற ஒரு கிராமத்துலங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் காவிரி தண்ணி வருதுதான். ஆனால் இப்போ அது கூட சரியாக வர்றதில்ல. 11 லட்சத்தில் ஒரு டேங்க் கட்டியிருக்காங்க, 13 லட்சத்தில் டாய்லெட் ரூம்லாம் கட்டியிருக்காங்க. ஆனால் எதுவுமே இப்போ செயல்பாடில் இல்லை. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. வந்திருக்கிற புதிய அரசாங்கம் நிச்சயமாக அதெல்லாம் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த மக்கள் மாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும். மக்களுடைய குறைகளெல்லாம் அவங்க கேட்டு சீக்கிரத்தில் குடிநீர் எவ்வளோ முக்கியமானது. அதனால் இந்த வேலையில் கூட இந்த செய்தியை ஜெபமாக மாற்றுங்க. 2 குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். எந்த தேவை அப்படின்னா முதல்ல தண்ணியினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இந்த 2த்துக்காக இந்த இரவு கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிலிப்பியர் 4:6 படி தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஜெபத்தில் நம்ம தெரியப்படுத்துவோம். ஒரு கூட்டமாய் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் நிச்சயம் அந்த ஏரியாவில் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பு கிடைக்கும். ஏமேன்.